1400 வருஷத்துக்கு முன்னாடி குர்ஆன் எப்படி இருந்துச்சோ அச்சசல் அதே குர்ஆனை பார்த்திருக்கீங்களா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்களான சஹாபாக்கள் கைப்படையா எழுதின திருக்குர்ஆனை பார்த்திருக்கீங்களா? இந்த வீடியோல நான் உங்களுக்கு காமிக்க போறேன். நம்ம சேனலை இதுவரைக்கும் யாரும் ஃபாலோ பண்ணல அப்படின்னு சொன்னா மறக்காம ஃபாலோ பண்ணிருங்க. அல்ஹம்துலில்லாஹ் எங்க இருந்து யார் கொண்டு வந்தாங்கன்னு தெரியல, பட் எங்களுக்கு இதை பார்க்குற பாக்கியம் கிடைச்சதுங்க. எல்லா புகழும் இறைவனுக்கு. எனக்கு கிடைச்ச பாக்கியம் வியூவர்ஸ் ஆகிய உங்க எல்லாத்துக்கும் கிடைக்கணுங்கிறதுக்காக நான் இதை வீடியோவா ஷூட் பண்ணி போடுறேன். நீங்க யாருக்கெல்லாம் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. இப்ப மேல இங்க பார்க்கக்கூடிய எழுத்து தான் ஒரிஜினல். குர்ஆன்ங்கிறது இஸ்லாமியர்களுடைய புனித வேதமாக இருந்தாலும் உலக மக்கள் எல்லாருக்கும் இறக்கப்பட்ட ஒன்று தாங்க. இப்பெல்லாம் எங்க ஒரு வீடியோ போட முடியல, தொட்டதுக்கெல்லாம் பிதஅத்துன்னு சொல்றாங்க ஒரு கூட்டம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யாத ஒரு செயலை செய்யறது பிதஅத்துன்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப இந்த குர்ஆன் ஷரீஃப் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துக்கு அப்புறம் தான் முழு வடிவமா நமக்கு வந்திருக்குது. அதுக்காக குர்ஆனே ஓதாம இருப்பாங்களா என்ன? சரி, ஓகே, அதெல்லாம் விட்டு போட்டு நம்ம கண்டென்ட்குள்ள போலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்திற்கு பிறகு இஸ்லாத்தினுடைய முதல் கலீஃபாவான அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுடைய காலத்துல உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுடைய ஆலோசனை பேர்ல தான் குர்ஆன் ஷரீஃப் ஒன்று திரட்டப்பட்டது. இந்த குர்ஆன் ஷரீஃப் கோர செஞ்சது சஹாபிகள் ஒவ்வொரு ஆள்கிட்ட கேட்கறாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா வாசல்ல வாளோட நிப்பாங்க. ஒவ்வொரு ஆட்களா என்ன செய்யணும், அவங்களோட மெமரிஸா இருக்கிறத சொல்லணும், அல்லது அவங்களோட பேப்பர் இருக்குமே அவங்க கையில கலெக்ஷன் பண்ணி வச்சிருக்கிறத காட்டணும். பின்பு இஸ்லாத்தினுடைய மூன்றாம் கலீஃபாவான உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுடைய காலத்துல பிரதி எடுக்கப்பட்டு ஒவ்வொரு பதிகளுக்கும் அனுப்பப்பட்டதுங்க. அஜ்மியா இருந்தவங்க எல்லாமே ஓதுறதுல பிழைகள் இருக்குது, அதை ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா கேட்டப்போ உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்துல ஹப்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா வீட்டுல உள்ள கிதாபை எடுத்துட்டு வர சொல்லி 7 பிரதிகள் அடிச்சாங்க. அந்த 7 பிரதி அடிச்சு ஒன்னு மக்கா, மதீனா, சிரியா, கூஃபா, பஸ்ரா, டமஸ்கஸ் இதெல்லாம் அனுப்புனாங்க. இந்த ஒரிஜினல் குர்ஆன் ஷரீஃபை நம்ம பார்த்தோம்னா சாதாரண மக்களான நமக்கு அதோட எழுத்தே நமக்கு புரியாதுங்க. இந்த குர்ஆன் ஷரீஃபை முழுமையா மனனம் செஞ்ச இப்ப உள்ள ஹாஃபிஸாக்களே கொஞ்சம் திணறதான் செய்யறாங்க. ஏன்னா இந்த குர்ஆன்ல ஜேரு, ஜபர், சுக்குனு, சத்துன்னு எதுவுமே கிடையாது. இதுல பக்கம் திறந்து வாசி காட்டிடணும், என்ன ஆயத்து வைப்பான்னு வாசிட வேண்டியதான். ஃபத்ஹா, தம்மா, கஸ்ரா இருக்காது. சரி, ஃபத்ஹா, கஸ்ரா, தம்மா எல்லாம் விடுங்களே, நொகதா வச்சு இருக்குமா? அங்க தான் வரேன். இப்ப அடுத்தது ஒரு ஃபாவோ காஃபோ வித்தியாசம் இருக்காது. மேல புள்ளி, 2 புள்ளி, 3 புள்ளி எல்லாம் இருக்க, அங்க அதெல்லாம் இருக்க. இப்ப இதே மாதிரி ரா, நூன் ரெண்டும் ஒரே மாதிரியாக இருக்கும். எல்லாரும் ஆய்வு செய்யறாங்க, அப்படி செய்யறாங்கன்னு சொல்றாங்க. ஆனா இந்த குர்ஆன் ஷரீஃபை இப்ப எத்தனையோ ஹாஃபில்கள் இருக்கிறீங்க சுத்தி வர, மாஷா அல்லாஹ். இதுல யாரெல்லாம் ஹாஃபில் கையை தூக்குங்க. அவளுக்கு மச்சான் ஒரு போட்டி வச்சிருக்கிறாங்க, சரியா? மாஷா அல்லாஹ், தூக்குங்க ஹாஃபிஸா. ஹசன் தூக்குங்க. யாரா ஹாஃபில் ஓதிட்டு இருக்கிறீங்க, அவளும் தூக்குங்க. மாஷா அல்லாஹ், 25 தாண்டியாச்சே, அவங்க ஓதி காட்டணும். இது அதெல்லாம் பின்னாடி உள்ள காலங்கள்ல போக போக கொடுக்க போய் தான் இப்போ நம்ம அதை ஓதுறதுக்கும் படிக்கிறதுக்கும் ஈஸியா இருக்குது. சரி, இதை பத்தின ஃபுல் வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னா கெஸ்ட்னு கமெண்ட் பண்ணுங்க. லட்சக்கணக்கான பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இன்ஷா அல்லாஹ் கூடிய சீக்கிரத்துல போடுறேன். நெக்ஸ்ட் ஒரு அழகான கண்டென்ட்ல பார்க்கலாம். திஸ் இஸ் எம்எஸ்எல். வரட்டா. இது சூரா ஃபாத்தியானுடைய பகுதி, ஒரு துண்டு இல்ல.